முதலாவது நன்றியானவர் ஆவியானவரே இதை வந்ததுக்காக நன்றியானவர். நம்ம எல்லாரும் கண்டெல்லாம் முடிக்கலாம் முடிக்கொள்ளுவாங்க. ஒரு சில விடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம். யார் பக்கத்தில் இருக்கா யார் இருக்கா இந்த கவலையெல்லாம் ஒன்று வேண்டாம். வீட்டு குடும்பமாக சாதி வச்சுப்போம். எந்த பிரச்சனையும் கூடாது. நமக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு தான் ஆண்டு இறுதியும் நம்ம இறுதியும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். வேலை சொல்லுகிறது உண்மை தொழுது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும் ஆண்டவர் பார்த்து. அப்போ தான் நம்ம ஜெபம் வந்துட்டு ஆண்டவர் கேட்பாரு. ஆவியினா நம்ம இறுதியும் வேற எங்கேயும் வச்சுட்டு நம்ம இங்கே இருப்போம். வாய் பேசிட்டு இருக்கோம். நம்ம மனசு என்ன பண்ணலாம் வீட்டில் இருக்கும், இல்லை கடையில் இருக்கும், வேற எங்கேயா இருக்கும், வீட்டுக்கு போகலாமா, எப்போ போகலாம், முடிஞ்சு என்ன ப்ரோக்ராமு, அதெல்லாம் எந்த கவலையும் இருக்கக்கூடாது. ஒரு சில செகண்ட் தான் ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்கப்படலாம் சொல்லுவேன். அந்த 5 நிமிடம் கண்ணெல்லாம் போயிடுவோம். எல்லாம் மூடிடுவோம். வெக்கப்படாமல் நம்ம ஆடத்திலிருந்து இதயத்திலிருந்து ஆடத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடும் நம்ம ஆடத்தோடு ஜெபிக்க போகிறோம். நம்ம சகேஷன் ஒரு வாசனை கர்த்தரை மேய்ப்பராய்க்கிறார். நான் தாழ்த்தியே அவர் என்னை குள்ளரை வைத்து அமத தடையானையை கொண்டு வருகிறார். அவன் ஆத்மாவை தேடி நம்முடைய நாமத்தை வைத்தால் என்னை நீதியின் பாதை நடத்துகிறார். நான் மரண இருந்த பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரை என்னோட கூட இருக்கிறீர். உங்கள் கோடும் உங்கள் தடையும் என்னை கேட்டோம். என் சத்திரத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மை திரும்பி என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே 7 நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய அன்பராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இனிமையான நாமத்தில் வர்ணமிருந்த நாமத்தில் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வினிதா ஜான்சன் அவருடைய இரு குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருகவென்ற தேவனுடைய கட்டளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபிரகாம் 99 வயதிலும் அவருக்கு பெற்ற முதல் குழந்தையாக இஸ்மவேல் மகனான ஈசாக்கிற்கு 8 நாளிலும் விருத்த சேதனம் நடைபெற்றது என்று நம்முடைய சுத்திகரிப்புக்கு என்று அவரை தேவாலயத்திற்குள்ளாக கொண்டு சென்றார். அதே போல இன்றைய தினத்தில் பிறந்த குழந்தையை தேவாலயத்துக்குள் சென்று கொண்டு கூட்டிக் கொண்டு இப்போது நம்ம நிகழ்ச்சிக்காக இங்கே இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த விஞ்ஞான உலகில் நம் நாட்டு வழக்கத்தின்படி ஒரு டாக்டர் கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு தான் அவங்க என்ன பண்ணாங்க, கணவன் மனைவியாக சேர்ந்து பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம், பையனாக இருக்குமா பிள்ளையா இருக்குமா, அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்ட்டு அவங்க யோசனை பண்ணுறாங்க. இதே இது அயல் நாட்டில் பார்த்தோம்னாக்க ஒரு சில சர்டன் மந்த்ஸுக்கு அப்புறமா இது ஆணா பெண்ணா என்று அவங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும். அங்கே சட்டம் அந்த மாதிரி இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஆணா பெண்ணா தெரிஞ்ச பிற்பாடு அவங்க ஆணா இருந்தால் ஆணுக்குரிய பேரையும் பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்குரிய பேரையும் கணவனும் மனைவியுமாக இல்லை அவங்க குடும்பமாக சேர்ந்து அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க சத்திய வேதத்தின் மூலம் நம்மோடு பேசும் ஜீவனுள்ள தேவன் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க தாயின் வயிற்றில் நீ கருவரும் முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்தது. அதாவது நம்ம வந்துட்டு ஆளை பார்த்த பிற்பாடு தான் நம்ம ஸ்நேகிக்கிறோம். ஒருத்தர் நம்ம ஸ்நேகிச்சா நம்ம அவரை ஸ்நேகிப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அடாதி ஸ்நேகத்தை உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். ஸோ தாயின் வயிற்றில் நம்ம வந்துட்டு பிறக்கிறதுக்கு அதாவது கருவுறதுக்கு முன்பாக அவரோட பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஸோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட தேவனையும் நாம் தொழுது கொள்வதற்காக ஆலயம் சென்று விட்டு இந்த விழாவில் பங்கெடுத்து இங்கே வந்திருக்கின்றோம். நாம் ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நின்று நம்மை படைத்த ஆண்டவரை நோக்கி நம்முடைய புறக்கண்களை மூடி அகக்கண்களை திறந்து அவரோடு பார்த்து அவரோடு நாம் பேசுவோம். ஒரு நிமிடம் எழுந்திருப்போமோ நம்ம நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னவர், அநாதி ஸ்நேகத்தால் நம்மை தெரிந்து கொண்டவர், ஜீவனுள்ள ஜீவாதிபதி, என் வழியே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொன்னவர், நமக்காக பிதாவின் வலது பக்கத்தில் இருந்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசக்கூடியவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பன்,
இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்தவரே, மரியாதை யோசிப்பிற்காக நியமிக்கப்பட்டது போல வினிதாவை ஜான்சனுக்கு முன்குறித்து நியமித்து கணவன் மனைவியாக மாற்றி ஏற்ற காலத்தில் கருத்தரித்து அநேக சோதனைகள் வேதனைகள் மத்தியில் கடந்து இந்த 10 மாதங்கள் பிள்ளையை சுகபத்திரமாக தாயின் வயிற்றில் உருவாக்கி சுகப்பிரசவத்தை கொடுத்து உடைய மகாபிரிய தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலும் திருமணமாகி பல நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒரு கருத்து ஒப்படைத்து செலுத்துகிறோம். அன்னாளின் கண்ணீரை கண்டு தேவன் இந்த பிள்ளைகளின் கண்ணீரை கண்டு உள்ளத்தின் ஆழத்தில் அவர்கள் துக்கங்களை எல்லாவற்றையும் நீர் பார்த்து அவர்களுக்கும் ஏற்ற வேலையில் ஒரு குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர் பிள்ளையின் சரீர வளர்ச்சிக்காக முக்கியத்தப்பது போல ஜான்சனும் வினிதாவும் உம்மால் கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளையை சரீர வளர்ச்சியில் மாத்திரமல்லாதபடிக்கு ஆவி ஆத்மாவுக்கு தேவையான ஞானப்பாடை சத்திய வேதத்தின் ஞானத்தை ஆதாரமாக கொடுத்து தேவன் தாமே சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுவடை செய்வான் என்ற வேத வாக்கியத்தின்படி